गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दं व्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय। ओं नमो भगवते वासुदेवाय. श्रीहरये नमः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 10 விஜயநாம சம்பத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து துலா மாசம் ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி 12 மணிக்கு அப்புறம் நவமி இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 40வது தசகத்தை இன்னைக்கு நம்ம சேவிக்க போகிறோம். பாகவதத்தினுடைய சுருக்கம்தான் நாராயணியம். பாகவதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அவதாரங்களையும் நாராயணியத்தில் சொல்லியிருக்காள். பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணாவதார சரித்திரம் விவரமாக ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணாவதார சம்பவத்தை இங்கே பட்டதிரி 38வது தசகத்தில் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னாள். 39வது தசகம் பிறந்த கிருஷ்ணனை அவருடைய பிதாவான வசுதேவர் நடுராத்திரியில் எடுத்துன்னு வந்து நந்தகோகுலத்தில் நந்தனுடைய வீட்டில் யமுனையை தாண்டி கொண்டு வந்து அங்கே கொண்டு வச்சுட்டு வந்தாள். ஏன்னா கம்சனுக்கு பயந்துண்டு, ஏன்னா கம்சன் வந்து 8வது குழந்தையை கொண்டுட போகிறானேங்கிறதுக்காக.
அந்த கதையெல்லாம் போன தசகத்தில் பார்த்தோம். 39வது தசகத்தில் பார்த்தோம். இந்த 40வது தசகத்தில் பூத்தனா மோட்சத்தை சொல்கிறாள். கம்சன் சுவாமி தன்னை கொண்டுட போகிறான்ங்கிறதா தெரிஞ்சுட்டு எங்கேயோ சிசுவாக வளர்ந்துன்னு வரான், எங்கேன்னு தெரியல என்றதுனால அவனுடைய ஸ்நேகிதாள் துஷ்ட ராட்சசாள் அவள்னா எங்கெங்கெல்லாம் இப்போ சின்ன குழந்தை பிறந்த குழந்தை இருக்கோ அதெல்லாம் கொண்டுவிடுன்னு சொல்லிவிட்டான். அதனால் அவர்களெல்லாம் கிராமமாக போய் எந்த கிராமத்துலேயும் புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தையெல்லாம் கொண்டுண்டே வந்தாள். அப்படி கொண்டுண்டே வந்த அரக்கர்களில் ஒத்தி பூத்தனேன்னு ஒரு ராட்சசி. அவள் கம்சனுடைய ஸ்நேகிதி. அவள் கம்சனால் சொல்லப்பட்டு கிராமமாக போய் குழந்தைகள்லாம் கொண்டு வரவள். அவள் இங்கே நந்த விரஜத்துக்கு வந்தாள். அந்த கதையை சொல்ல போகிறாள் இங்கே 40வது தசகத்தில். அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பூத்தனா மோக்ஷ வர்ணனம் நாம 40 தசகம். ததனு நந்தம் அமந்த சுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் சமவலோக்ய ஜகாத பவத்பிதா விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ. கம்சன் மதுரையில் ராஜாவாக இருந்துருக்கான். அப்போ மதுராபுரியை சுற்றி வரலும் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன ஜமீன்தார்கள்லாம் இருப்பாள். அவள்லாம் கம்சனுக்கு அடிபணிஞ்சு, ஏன்னா கம்சன் துஷ்டன் அவள் சம்பாதிச்சுருக்காளோ அதுலேருந்து பணத்தைனா கொண்டு வந்து கஜானாவில் செலுத்தணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பேர் கப்பம் கட்டுறதுன்னு பேர், இங்கிலீஷில் ட்ரிபியூட்னு பேர். சின்ன ராஜாக்கள்னால் பெரிய ராஜாக்களுடைய சேனையினுடைய ப்ரொடெக்ஷன் தனக்கு வேணுங்கிறதுக்காக கப்பம் கட்டுவார்கள். அப்படி நந்தவிரஜத்தில் இருந்தப்பட்ட நந்தகோபன் வழக்கமாக கம்சனுக்கு போய் பீரியாடிக்கலி கப்பத்தை செலுத்திட்டு வருவர், பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வருவர், திரவியங்களை தான் கொண்டு கொடுப்பார். அப்படி ஒரு தடவை என்ன பண்ணார், நந்தகோபர் மதுரைக்கு போனால் கப்பத்தை கட்டுவதற்காக. கம்சனை பார்த்து கப்பத்தை கட்டணும்னுட்டு ததனு நந்தம் அமந்த சுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் சமவலோக்ய ஜகாத பவத்பிதா விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ. ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய பிதாவான வசுதேவர் கப்பம் கட்டுவதற்காக மதுரைக்கு, ராஜதானியான மதுரைக்கு போன உன்னுடைய இன்னொரு பிதாவான நந்தகோபன். ஏன்னா இப்போ சுவாமி நந்தகோபனுடைய நந்தவிரஜத்தில் வளர்ந்துன்னு வராள். நந்தகோபன் சுவாமி தன்னுடைய குழந்தைய தன்னுடைய புத்திரங்கிறதாகவே நினச்சிட்டு இருக்கான். அப்படி தான் சுவாமி கபட்டமாக அங்கே இருந்துருக்காள். அப்போது நந்தகோபன் கப்பம் செலுத்துவதற்கு போனபோது அங்கே உன்னுடைய பிதாவான, உன்னுடைய நிஜ பிதாவான வசுதேவன் உன்னுடைய அப்பாவான நந்தகோபனை போய் பார்த்தானாமே. அப்பொழுது கம்சன் அவனுடைய மந்திரிகளெல்லாம் என்ன ஒரு துஷ்கர்மாவை செஞ்சுட்டுருக்காங்கிறதுனா நீங்கள் தெரிஞ்சிருந்தேள், அப்பாவான நீங்கள் தெரிஞ்சிருந்தேளாமேன்னு கேட்குறாள் சுவாமியை பார்த்து. ததனு நந்தம் அமந்த சுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம். அமந்த சுபாஸ்பதம், எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமான இடம் நந்தவிரஜம். ஏன்னா சுவாமியே இருக்காருங்க. அந்த ஊர்லேருந்து நந்தகோபன் மதுரைக்கு போனானாமே. நிருபபுரீம் ராஜதானியான அங்கே கரதான கிருதே கதம். கரதானம்னாக்க ட்ரிபியூட், கப்பம் செலுத்துவது. அதுக்காக கம்சனை பார்த்து அவனுடைய ராஜாங்கத்தில் வரியை செலுத்தணுங்கிறதுக்காக போயிருந்தார். சமவலோக்கிய ஜகாத பவத்பிதா, உன்னுடைய நிஜ பிதாவான வசுதேவர் நந்தகோபனை பார்த்து விதித்த கம்ச சகாய ஜனோத்யமஹ, கம்சனுடைய சகாயம் ஸ்நேகிதாள்னா அவனுக்காக ஒத்தாசை பண்ணுங்கிறதுக்காக குழந்தைகளெல்லாம் கொண்டு வர காரியத்தை சொன்னாலாமே. இது நிஜமான நாள். சுவாமி ஆமான்னு சொன்னாலாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஐ சகே தவ பாலக ஜன்மமாம் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம் விரஜநாயகே சமதிரோப்பிய சசம்ச தமாதராத். அப்பொழுது வசுதேவனும் நந்தகோபனும் ஒருத்தரை பார்த்து பேசிண்டாள்.
அப்பொழுது வசுதேவன் நந்தகோபனை பார்த்து சொல்கிறாளாம். என்ன சொல்கிறாளாம்? ஐ சகே, ஏ ஃப்ரெண்டே, ஏ தோழனே, தவ பாலக ஜென்மமாம், உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சுகயத்தேத்ய நிஜாத்மஜ ஜென்மவத்து, அதை கேட்டுவிட்டு எனக்கே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி நான் அந்த அந்த உனக்கு பிறந்த குழந்தை இருக்கே அது எனக்கே குழந்தையாக பிறந்த மாதிரி நான் சந்தோஷப்படுறேன் நாள். ஏன்னா நிஜமாகவே அந்த கிருஷ்ணன் இவரோட குழந்தை தான், இவர் தான் நிஜப்பிதா. அதை எங்கேயுமா எடுத்து சொல்கிறான் நந்தகோபனுக்கு. உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததாக கேள்விப்பட்டிருக்கேனே, அந்த பிறந்த குழந்தை என்னுடைய குமாரன்கிறதாவே நான் நினச்சி சந்தோஷப்படுறேன் நாள். இதி பவத் பிதிருதாம் ரஜநாயகே, இவ்வாறாக நந்தகோபனை உன்னுடைய நிஜபிதாவான ஏ கிருஷ்ணா, உன்னுடைய நிஜபிதாவான வசுதேவன் ரொம்ப ஆதரவாக சொல்லி பவத் பிதிருதாம் விரஜநாயகே, விரஜநாயகனான நந்தகோபன் அப்பாவாக ஆகிவிட்டே என்பதை சொல்லி சமதீரோப்யசம் சதமாதராது, அவனை சந்தோஷம் அடைய செய்யணுங்கிறதுக்காக அப்படி சொன்னாராமே கேட்டாள். ஐசகே தவ பாலக ஜென்மமாம் சுகயதே சுகயதே நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பிதிருதாம் ரஜநாயகே சமதீரோப்யசம் சதமாதராத். அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த நந்தகோபன் வசுதேவர் மூலமாக தெரிஞ்சின்றான். கம்சன் தன்னுடைய தோழர்களெல்லாம் கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் புதுசாக என்னைக்கு குழந்தை பிறந்திருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி அவளை கொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சின்றாள். அதனால் உடனே கிளம்பி கிருஷ்ணனுக்கு ஆபத்து இல்லாமல் ஏற்படாமல் இருக்கணுமேங்கிறதா நினச்சிட்டு ஓடி வந்தாள். அது சொல்கிறாள். ஏஜசந்தி அனிமித்த சதானி தே கடகசீம்னி ததோ லகுகம்யதாம் இதி சதத்வசசா விரஜநாயகோ பவதபாயபியா துருதமாயையோ துருதமாயையோ. அவசரமாக கிளம்பி ஓடி வந்தாளாமே மதுரையை விட்டு, நந்தகோகுலத்துக்கு ஓடி வந்தாளாமே. ஏன் தெரியுமா? ஏச்ச சந்தி அனிமித்த சதானி தே, ஹே நந்தகோபா, இந்த சமயம் நீ இருக்கிற இடப்பெருமான நந்தகோகுலத்தில் கெட்ட சகுனங்கள்லாம் காணப்படுறதாமே. அதனால் நீ உடனே ஓடுப்பா, போய் கிருஷ்ணனை காப்பாத்துன்னு வசுதேவன் சொன்னாலாமே. கடகசி நிதத்தோ லகுகம்யதாம் லகுகம்யதாம், உடனே சீக்கிரம் நீ திரும்பி போன்னு சொன்னாராமே வசுதேவர். இது சேத்தத் வச்சசா விரஜநாயகா, இவ்வாறாக வசுதேவன் சொன்ன சொற்களை கேட்டுவிட்டு நந்தகோபன் ஓடி வந்தாலாமே நந்தவிரஜத்துக்கு, நந்தகோகுலத்துக்கு. பவதபாயபியா துருதமாயையோ துருதமாயையோ, வேகமாக ஓடி வந்தாலாமே சொன்னால். இந்த 3வது ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகத்தில் பூத்தனேங்கிற ராட்சசி கம்சனுடைய ஏவுதல்னால அங்கே வந்திருக்காள், நந்தவிரஜத்துக்கு வந்திருக்காள். அழகா அவள்னா ராட்சசாள்னா மாயையினால என்ன வேணா ரூபம் எடுத்துக்கலாம். அப்படி அவள் என்ன பண்ணாள், ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீயா ரூபத்தை மாற்றிந்து அங்கே வந்திருக்காள். அது சொல்கிறாள். நந்தவிரஜத்துக்கு வந்த அந்த பூத்தனையை பற்றி சொல்கிறாள். அவசரே கழு தத்ரச்ச காச்சன விரஜபதே மதுராக்கிருதிரங்கனா தரல ஷட்பத லாலித குந்தலா கபட போதகத்தே நிகட்டம் கதா. ஹே கபட போதகாங்கிறாள், கபட்டமாக சிசுவா இருக்கியே, நீ பரபிரம்மம் இல்லையா, நீ சாட்சாத் பகவான் இல்லையா, ஏ குருவாயூரப்பா, நீ கபட்ட போதக கபட்டமாக நந்தகோபன் வீட்டில் சின்ன குழந்தை மாதிரி இருக்கியே, அப்பேற்பட்டே குருவாயூரப்பா என்ன தெரியுமா ஆச்சு? அவசரே கழு தத்ரச்ச காச்சனா, யாரோ ஒரு பெண், ஒரு அழகிய பெண்ணாக விரஜபதே மதுராக்கிருதிரங்கனா மதுராக்கிருதிரங்கனா, அழகான ஒரு இளம்பெண், ரொம்ப ரூபலாவண்யத்தோடு கூட. எப்பேற்பட்ட ரூபலாவண்யம்! அவளுக்கு தலை சிக்கையில் கனங்கரைந்து தலை சிக்கை, அது நல்ல அலக்கபாரம், அதில் நிறையா புஷ்பங்களை வச்சுருக்காள். தரல ஷட்பதலாலித குந்தலா, அந்த அவளுடைய சிக்கையிலேருந்து வர வாசனையை பார்த்துவிட்டு தேன் வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு இந்த தலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு வாசனையாம், அவ்வளவு அழகான ஒரு ரூப லாவண்யத்தோடு கூட ஒரு ஸ்திரீயாக தன்னை மாற்றிந்து தரல ஷட்பதலாலித குந்தலா
கபடபோதக தே நிகடம் கதா தே நிகடம் கதா. உன்னுடைய வீட்டுக்கு வந்தாளாமே, உன் அருகில் உன்னை பார்க்கணும்னு, உன்னை கொல்லணுங்கிற கெட்ட எண்ணம் அவளுக்கு வந்தாளாமே. ஹே குருவாயிரப்பாங்கிறாள். அவசரே கழு தத்ர ஜகாச்சன விரஜபதே மதுராக்கிருதி ரங்கனா தரல ஷட்பத லாலித குந்தலா கபடபோதகதே நிகடம் கதா. இந்த பூத்தனைங்கிற ஒரு ஸ்திரீ ராட்சசி தன் ரூபத்தை மாற்றிந்து அழகான ஸ்திரீயா தன் ரூபத்தை எடுத்துந்து அங்கே உன்னுடைய நந்த விரஜத்துக்கு உன்னை பார்க்கறதுக்காக உன்கிட்டக்க வந்தாளாமேன்னு சொன்ன 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே 40 தசகம். ததனு நந்தமமந்தசுபாஸ்பதம் ததனு நந்தமமந்தசுபாஸ்பதம் ததனு நந்தம் அமந்தசுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் சமவலோக்ய ஜகாத பவத்பிதா சமவலோக்ய ஜகாத பவத்பிதா சமவலோக்ய ஜகாத பவத்பிதா விதிதகம்ச சகாய ஜனோத்யமः விதிதகம்ச சகாய ஜனோத்யமः விதிதகம்ச சகாய ஜனோத்யமः ஐ சகே தவ பாலக ஜன்ம மாம் ஐ சகே தவ பாலக ஜன்ம மாம் ஐ சகே தவ பாலக ஜன்ம மாம் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம் வ்ரஜநாயகே இதி பவத் பித்ருதாம் வ்ரஜநாயகே இதி பவத் பித்ருதாம் வ்ரஜநாயகே சமதிரோப்ய சசம்ச தமாதராத் சமதிரோப்ய சசம்ச தமாதராத் சமதிரோப்ய சசம்ச தமாதராத் இஹ ச சந்தி அநிமித்தசதானி தே இஹ ச சந்தி அநிமித்தசதானி தே இஹ ச சந்தி அநிமித்தசதானி தே கடகசீம்னி ததோ லகுகம்யதாம் கடகசீம்னி ததோ லகுகம்யதாம் கடகசீம்னி ததோ லகுகம்யதாம் இதி ச தத்வசசா வ்ரஜநாயகோ இதி ச தத்வசசா வ்ரஜநாயகோ இதி ச தத்வசசா வ்ரஜநாயகோ பவதபாயபியாத்ருதமாயயோ 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 அவசரே கலு தத்ர ச காச்சன அவசரே கலு தத்ர ச காச்சன அவசரே கலு தத்ர ச காச்சன व्रजपदे मधुराकृतिरङ्गना व्रजपदे मधुराकृतिरङ्गना व्रजपदे मधुराकृतिरङ्गना तरलषट्पदलालितकुन्तला 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 कपटपोतकते निकटं गता कपटपोतकते निकटं गता कपटपोतकते निकटं गता. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் துஷ்ட ராட்சசியான பூத்தனே ரொம்ப அழகான ஸ்திரீ ரூபத்தில் நந்தகோகுலத்தில் போய் கிருஷ்ணங்கிட்ட ஓடி போனாள். போய் அவசரமாக கிருஷ்ணனை தூக்கி மடியில் வச்சுட்டாள் கொஞ்சத மாதிரி. அங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் இது யாருன்னே தெரியல. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காள். ரொம்ப அழகான ரூபத்தோடு கூட ரொம்ப பிரியத்தை கொட்டின்னு இருக்கிற மாதிரி மூஞ்சி. குழந்தைய ரொம்ப பிரியத்தோடு எடுத்து வச்சுக்கிறாளே, அவளை எப்படி நிறுத்துறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணன் தூக்கி வச்சுருந்தாளாம். அதை பட்டதிரி வர்ணிக்கிறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். சபதி சாகிருத பாலகச்சேதனா நிஷிச்சரான்வயஜா கில பூதனா व्रजवधूष्विह केयमिति क्षणं विमृशतीषु भवन्तमुपाददे. सपदि
சாஹிருத பாலக சேத்தனா, எல்லா குழந்தைகளுடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அவ்வளவு அழகோடு கூடிய அந்த ஸ்திரீ வந்தாளுங்க. அந்த பெண்ணை பார்த்துவிட்டு நிஷிச்சரான் வயஜா கில பூத்தனா, நிஷிச்சரனால் ராட்சசியான அந்த பூத்தனை அப்படி தன்னுடைய ரூபத்தை மாற்றின்னு வந்தாள். அவளை பார்த்துவிட்டு விரஜவதூஷ்விக கேயமிதி க்ஷணம், அங்கே சுத்தியில் இருக்கிற விரஜஸ்திரீகள் கோபிகைகள் எல்லாம் யோசிச்சாலாம், இந்த பொண்ணு யாரு, நம்ம ஊர்லேயே பார்த்தது இல்லையே அவளை. விரஜவதூஷ்விக கேயமிதி க்ஷணம், ஒரு க்ஷணம் யோசிச்சாள், இந்த பொண்ணு இவ்வளவு சுவாதீனமாக வந்து கிருஷ்ணனை தூக்கி மடியில் தூக்கி வச்சுக்கிறாளே, இவள் யாருன்னே தெரியலையே நமக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தாள். விமர்சதி சுபவந்தம் உபாததே, அவள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள க்ஷண நேரத்தில் அந்த கிருஷ்ணனை தூக்கி மடியில் தூக்கி வச்சுன்னுட்டாள் பூத்தனை. அவளால் ஒன்றும் சொல்ல முடியலையாம், ஒரே கொஞ்சின்னு இருக்காள் கிருஷ்ணனை. சபதி சாகிருத பாலக சேத்தனா, எல்லா சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்தையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ரூபத்தை எடுத்துன்னு வந்தத அந்த பூத்தனையானவள். நிஷிச்சரான் வயஜா கில பூத்தனா, கொடிய ராட்சசியான அந்த பூத்தனையை பார்த்துவிட்டு விரஜவதூஷு இஹ கேயமிதி க்ஷணம், இவள் யாரு, நமக்கு தெரியாதவளா இருக்காளேன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்காள். அதுக்குள்ள அந்த க்ஷணத்துக்குள்ள விமர்சதி சுபவந்தம் உபாததே, ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, குழந்தையான உன்னை தூக்கி தன் மடியில் தூக்கி வேகமாக எடுத்து வச்சிருந்தாளாமே சொல்லி 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் இந்த பூத்தனை கிருஷ்ணனுக்கு ஸ்தன்யமானம் பண்ணுறதுக்காக பண்ணி வைப்பதற்காக எடுத்து பாலூட்டுற வைபத்தை எடுத்து சொல்கிறாள். லலிதபாவ விலாச ஹிருதாத்மபி யுவதிபி பிரதிரோத்துமபாரிதா ஸ்தனமசௌ பவன் அந்த நிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே. சில கல்ச்சர்லாம் ரொம்ப பிரியத்தோடு கூட அந்நிய ஸ்திரீகள்லாம் ஸ்தன்யபானம் பண்ணி வைப்பாள் குழந்தைகளுக்கு. அது எல்லா கல்ச்சர்லேயும் கிடையாது. அது இந்த ஸ்திரீயான பூத்தனை குழந்தை கிருஷ்ணனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட, அது கெட்ட எண்ணம். ஏன்னா ஸ்தன்யபானம் பண்ணி வைப்பது மாதிரியாக விஷத்தை, அந்த கொடிய விஷம் கொல்ற விஷத்தை அந்த குழந்தை கொடுத்துடணுங்கிறதா எண்ணம். லலித பாவ விலாச ஹிருதாத்மபிஹி, அந்த பூத்தனையானவள் விரஜ ஸ்திரீகளெல்லாம் தன்னை தடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பலவிதமான தன்னுடைய சேஷ்டைகள்னால கோபிகைகளெல்லாம் கவர்ந்தாளாம், மனசை கவர்ந்தாள். என்ன அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாளேன்னு. யுவதிபிஹி பிரதிரோத்தும பாரிதா, சுத்தீவரில் இருக்கிற விரஜ ஸ்திரீகள் கோபிகா ஸ்திரீகள் எல்லாரையும் அவள் மனசெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணுறதுக்காக அவளுடைய சேஷ்டைகள்னால அவள் வாய முடிந்து இருக்க முடியாது செஞ்சாள். லலித பாவ விலாச ஹிருதாத்மபிஹி யுவதிபிஹி பிரதிரோத்தும பாரிதா, அப்படி அவள் வாயை அடக்கிவிட்டாள். ஸ்தனமசௌ பவனாந்த நிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே, ஹே கபடாத்மனான நீ, கபட சிசு நீ, சாட்சாத் பகவானான நீ குழந்தை ரூபத்தில் இருக்கேங்கிறது தெரியாது அவளுக்கு. அப்பேற்பட்ட உனக்கு தன்னுடைய ஸ்தனங்களை கொடுத்து ஸ்தன்யபானம் உனக்கு பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அதில் முயற்சி பண்ணாள் அந்த பூத்தனை. ஸ்தனமசௌ பவனாந்த நிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே, உங்களுக்கு தன் ஸ்தன்யத்தை கொடுத்தாளாமே சொன்னாள் 6வது ஸ்லோகத்தில். அப்போ பகவான் என்ன பண்ணாள்னாள், பால் குடிக்கிற மாதிரி அவள் ஸ்தன்யம் கொடுத்த போது அந்த பாலோடு கூட அவளோட உசிரியும் எடுத்து உறிஞ்சி இழுத்து விட்டாளாம் சுவாமி. அது சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. சமதிருஹ்ய தத் அங்கமசங்கிதः த்வமத பாலக லோபனரோஷிதः மகதிவாம்ரபலம் குச்சமண்டலம் பிரதிச்சுச்சூஷித துர்விஷதூஷிதம். சமதிருஹ்ய ததங்கமசங்கிதः, இந்த பூத்தனைக்கு சின்ன சிசுக்களெல்லாம் கொல்றதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இருக்கப்பட்டவள் அவள். ஆனால் பகவானுக்கு
இவள் செய்யும் காரியம் இருக்கே, குழந்தைகளெல்லாம் கொன்னுருக்காருங்கிறது அவருக்கு மிகுந்த கோபத்தை கொடுத்துதான். அனாவசியமாக தன்னை பொருட்டு எவ்வளவோ சின்ன சிசுக்களெல்லாம், பிறந்த குழந்தைகளெல்லாம் கொன்னிருக்காளே மகாபாபி இந்த பூத்தனைன்னு ரொம்ப கோபமடைஞ்சார் சுவாமி. அதனால துளியும் பயமில்லாமல் அந்த பூத்தனையினுடைய சரீரத்தை, பெரிய சரீரத்து மேலே ஏறினாள் சுவாமி. ஏறி அவள் ஸ்தனத்தை பெரிய மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரி உறிஞ்சி அப்படியே அவர் அவள் அந்த சன்னியத்தை பண்ணாலாம். அது என்னன்னால் பாலை குடிக்கல அவர். மகதிவாம்ர பலம் குச்சமண்டலம், அவளுடைய பெருத்த ஸ்தனங்களில் உறிஞ்சி பாலை குடிக்கிறது சாக்கில் பிரதிச்சுச்சூஷித துர்விஷதூஷிதம், விஷத்தை வச்சுருக்கப்பட்ட அந்த ஸ்தனங்கள்லேருந்து அவள் உசிரையும் சேர்த்து சாப்பிட்டுவிடாள். பகவான் அந்த கொடிய ராட்சசனுடைய உசிரை அப்படியே குடித்து இழுத்து விட்டாள். அவள் கீழே விழுந்தாள். அப்படி இந்த 7வது ஸ்லோகத்தில் பகவானுடைய லீலையை பற்றி சொல்கிறாள் பட்டத்திரி. சமதிருஹ்ய ததங்கமசங்கிதः த்வமத பாலகலோபனரோஷிதः மகதிவாம்ரபலம் குஜமண்டலம் பிரதிச்சுச்சூஷித துர்விஷதூஷிதம். ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. சபதி சாஹிருத பாலகச்சேதனா, சபதி சாஹிருத பாலகச்சேதனா, சபதி சாஹிருத பாலகச்சேதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, நிஷிச்சரான்வயஜா கில பூதனா. व्रजवधूष्विह केयमिति क्षणं, व्रजवधूष्विह केयमिति क्षणं, व्रजवधूष्विह केयमिति क्षणं. विमृशतीषु भवन्तमुपाददे, विमृशतीषु भवन्तमुपाददे, विमृशतीषु भवन्तमुपाददे. ललितभावविलासहृतात्मभिः, ललितभावविलासहृतात्मभिः, ललितभावविलासहृतात्मभिः युवतिभिः प्रतिरोद्धुमपारिता, युवतिभिः प्रतिरोद्धुमपारिता, युवतिभिः प्रतिरोद्धुमपारिता. स्तनमसौ भवनान्तनिषेदुषी, स्तनमसौ भवनान्तनिषेदुषी, स्तनमसौ भवनान्तनिषेदुषी. प्रददुषी भवते कपटात्मने, प्रददुषी भवते कपटात्मने, प्रददुषी भवते कपटात्मने. समधिरुह्य तदङ्कमशङ्कितः, समधिरुह्य तदङ्कमशङ्कितः, समधिरुह्य तदङ्कमशङ्कितः. त्वमथ बालकलोपनरोषितः, त्वमथ बालकलोपनरोषितः, त्वमथ बालकलोपनरोषितः. महदिवाम्रफलं कुचमण्डलं, महदिवाम्रफलं कुचमण्डलं, महदिवाम्रफलं कुचमण्डलं. प्रतिचुचूषिथ दुर्विषदूषितं, प्रतिचुचूषिथ दुर्विषदूषितं, प्रतिचुचूषिथ दुर्विषदूषितं. श्रीहरे नमः. ஸ்ரீஹரே நமஹ. 8வது ஸ்லோகத்தில் பகவான் பூத்தனுடைய உசிரியும் சேர்த்து உறிஞ்சி குடித்தாள். அப்பொழுது பூத்தனை கீழே விழுந்தாள். அது சொல்கிறாள் இங்கே பட்டத்திரி. அசுபிரேவ சமம் தயதி த்வயி स्तनमसौ तनितोपमनिस्वना. निरपतद्भयदायि निजं वपुः प्रतिगता प्रविसार्य भुजावुभौ. स्वामी असुभिरेव समं दयति त्वयि असुभियेव. சுவாமி அவளோட ஸ்தன்யத்தை பானம் பண்ணிகிட்டே இருக்கிறத பாலையும் குடிக்கல, அதுக்குள்ளே அவள் வச்சுருந்த விஷத்தையும் குடிக்கலையாம். ஆனால் ஒன்றை மாத்திரம்தான் குடித்தாளாம். என்னதுனால் அசுபியேவ, அவளுடைய உசிரை மாத்திரம் உறிஞ்சி குடித்தாள். உசிரை எடுத்துவிட்டாள் சுவாமி.
அசுபிரேவ சமம் தயதி துவயி, இவ்வாறாக நீ அவளுடைய உசிரை குடித்த பொழுது அவள் ஸ்தனமசௌ ஸ்தனிதோபம நிஸ்வனா, அப்பொழுது கீழே விழுந்தாள். அவள் உசிறு போய் கீழே விழுந்தாள். படார்னு பெரிய சப்தத்தோடு விழுந்தாளாம். ஸ்தனிதோபம நிஸ்வனா, பெரிய இடி விழுந்தா என்ன சப்தம் கேட்குமோ அப்படி பெரிய சப்தத்தோடு கூட பெரிய தேகம் ஸ்வயரூபத்துக்கு வந்து அவள் பெரிய 2 கைகளையும் ஊனிண்டு கீழே விழுந்தாள். நிரபதத் பயதாயி நிஜம் வபுஹு, பயங்கரமான ராட்சச ரூபத்தோடு கூட நிரபதத்து பயதாயி நிஜம் வபுனாள். முன்னாடி மாய ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்காள் அழகான ஸ்திரீயா. உண்மையான ரூபம் நிஜ வபு, ராட்சசி ரூபம் கோரமாக இருக்குது. அந்த ரூபத்தோடு கூட 2 கையும் நீட்டிண்டு பிரதிகதா பிரவிசாரிய புஜா உபௌ, பிரவிசாரிய புஜா உபௌ, 2 பெரிய கைகளையும் மரம் மாதிரி 2 கை அதை நீட்டிந்து பூமியில் கீழே விழுந்தாளாமே குருவாயிருப்பான்னு கேட்குறாள் சுவாமியை பார்த்து. அசுபிரேவ சமம் தயதி துவயி ஸ்தனமசௌ ஸ்தனிதோபம நிஸ்வனா நிரபதத் பயதாயி நிஜம் வபுஹு பிரதிகதா பிரவிசாரிய புஜா உபௌ. பூத்தனைங்கிற ராட்சதி மாயா ரூபத்தை விட்டுவிட்டு சுயமான ரூபத்தில் நிஜ ரூபத்தில் ராட்சத ரூபத்தில் கோரமாய் தன் உசிறு போய் கீழே பெருசா இடி இடிக்கிற சப்தத்தோடு கூட கீழே விழுந்தாளாமே குருவாயிரப்பா தன் 2 கைகளையும் நீட்டிண்டுன்னு சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் அவர் அந்த பூத்தனை விழுந்த சப்தத்தை கேட்டுவிட்டு இடி விழுற சப்தம் மாதிரி கேட்டுவிட்டு கோகுலம் முழுக்க நடுங்கித்தான். ஸ்திரீகள் புமான்கள் எல்லாரும் நடுங்கினாள். பயத கோஷண பீஷண விக்கிரக ஸ்ரவண தர்ஷன மோகித வல்லவே பிரஜபதே ததுரஸ்தல கேலனம் நனுபவந்தமகிருண்ணத கோபிகா. அந்த பூத்தனினுடைய கீழே விழும்பொழுது ஏற்பட்ட ரொம்ப கொடூரமான சப்தம், அவள் குரல், அவள் பெருசாக சப்தம் போட்டுன்னு விழுந்தாள். அவளுடைய சப்தம் குரல் அதோடு கூட சரீரம் விழுந்த அந்த இடி மாதிரியான சப்தம், இந்த பயங்கர சப்தம், அதோடு கூட அவளுடைய பயங்கர ரூபம் ராட்சசி ரூபம் பெருசாக இருக்குது. கீழே விழுந்து கிடக்கா. அது மேலே சுவாமி விளையாடின்னு இருக்காள் அவளுடைய மேலே மார்பில். இதை பார்த்தாள் அங்கே இருந்த சுத்தியூரில் இருந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாம். அவளெல்லாம் இதை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு மூர்ச்சை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாள். இதை பார்த்துவிட்டு அவள் மரணமானத்தை பார்த்துவிட்டு பூத்தனையை சுவாமி கொன்னத்தை பார்த்துவிட்டு, ஆனால் ராட்சசியினுடைய மார்பில் சுவாமி விளையாண்டிருக்காள். பிரஜபதே ததுரஸ்தல கேலனம் ததுரஸ்தல கேலனம் பிரஜபதே ததுரஸ்தல கேலனம், அவளுடைய மார்பு பிரதேசத்தில் விளையாடிருந்தேள் நீங்கள். நனுபவந்தம் அகிருண்ணத கோபிகா, உடனே ஓடிப்போய் கோபிகைகள்லாம் ஓடிப்போய் குழந்தையான ஒன்றை தூக்கிந்து ஓடினாளாமே. என்ன அவள்லாம் பயந்து போட்டாள். இப்பேற்பட்ட ராட்சதி கீழே விழுந்திருக்காளே, குழந்தையை காப்பாற்றிட்டுமேன்னு பயந்துட்டு இவா குழந்தையை காப்பாற்றலை, சுவாமி தான் அவளை கொன்னிருக்காள். சுவாமியை யாருக்கு காப்பாற்றுறது? அவர் தான் எல்லாரையும் காப்பாற்றுறவர். அதனால் அவள்லாம் பயந்துன்னு ஓடினாலாம் குழந்தையை தூக்கிண்டு. அதை சொல்கிறாள் பட்டத்திரி இந்த 9வது ஸ்லோகத்தில். பயத கோஷண பீஷண விக்கிரக ஸ்ரவண தர்ஷன மோகித வல்லவே பிரஜபதே ததுரஸ்தல கேலனம் நனுபவந்தமகிருண்ணத கோபிகா. இவ்வாறாக சுவாமியை தூக்கின்னு ஓடினாள் இந்த கோபஸ்திரீகள். அந்த குழந்தைய எல்லாரும் மங்களம் சுற்றி போட்டு பகவானெல்லாம் பிரார்த்திச்சாங்கிறாள். ஆனால் பட்டத்திரி சொல்கிறாள், உலகங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கிறவர் நீங்கள், உங்களுடைய நாமாக்களை கொண்டே அந்த கோபிகைகள் உங்களை பலவிதமாக ரட்சிச்சாள்கிறாள். ஏன்னா பகவன் நாமா தான் எல்லாரையும் ரட்சிக்கிறது. அந்த நாமாவை இந்த கோபஸ்திரீகள்லாம் சொல்லிண்டாளாம் கிருஷ்ணனை ரட்சின்னுட்டு. ஆச்சரியப்படுறாள் பட்டதிரி. அப்பேற்பட்ட ஒன்றை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நீ என்னுடைய உடம்பை நன்னா ஆக்கணும், என்னுடைய ரோகங்களெல்லாம் போக்கி எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறதா பிரார்த்திக்கிறார் உருக்கமாக 10வது ஸ்லோகத்தில். புவன மங்கள நாமபிரேவதே, ஏ கிருஷ்ணா நாமபிரேவதே புவனமங்கலம், உன்னுடைய பேரை சொன்னாலே போரும் அங்கே லோகத்துக்கெல்லாம் மங்களம். அப்பேற்பட்ட உன் பேரை யுவதி பி பௌதா கிருத ரக்ஷணா, உன் பேரை சொல்லிண்டு
இந்த குழந்தைய ரட்சிக்கணும்னு கேட்டாளாமே. துவமாயி வாதநிகேதனநாத, ஹே வாதபுராதீஷா குருவாயிரப்பா, மாமகதயன் குரு தாவக சேவகம், உனக்கு சேவகனான என்ன நீ காப்பாற்றணும், என்னுடைய வாத்த ரோகத்தெல்லாம் போக்கடிக்கணும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறதாக பிரார்த்திக்கிறாள் பட்டதிரி. புவனமங்கள நாமபிரேவதே யுவதிபி பகுதா கிருதரக்ஷண துவமயி வாதநிகேதனநாத மாமகதயன் குரு தாவக சேவகம். ஸ்ரீஹரயே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே பூதனா மோக்ஷவர்ணனம் நாம 40 தசகம். ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமः. அசுபிரேவ சமம் தயதி த்வயி, அசுபிரேவ சமம் தயதி த்வயி, அசுபிரேவ சமம் தயதி த்வயி, ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமநிஸ்வனா, ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமநிஸ்வனா, ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமநிஸ்வனா, நிரபதத்பயதாயினி ஜம் வபுः, நிரபதத்பயதாயினி ஜம் வபுः, நிரபதத்பயதாயினி ஜம் வபுः, பிரதிகதா பிரவிசார்ய புஜாவுபௌ, பிரதிகதா பிரவிசார்ய புஜாவுபௌ, பிரதிகதா பிரவிசார்ய புஜாவுபௌ, பயதഘോഷண பீஷண விக்கிரக, பயதഘോഷண பீஷண விக்கிரக, பயதഘോഷண பீஷண விக்கிரக, ஸ்ரவணதர்ஷன மோகிதவல்லவே, ஸ்ரவணதர்ஷன மோகிதவல்லவே, ஸ்ரவணதர்ஷன மோகிதவல்லவே, பிரஜபதே ததுரஸ்தலகேலனம், பிரஜபதே ததுரஸ்தலகேலனம், பிரஜபதே ததுரஸ்தலகேலனம், நனுபவந்தமகிருண்ணத கோபிகாः, நனுபவந்தமகிருண்ணத கோபிகாः, நனுபவந்தமகிருண்ணத கோபிகாः, புவனமங்கள நாமபிரேவதே, புவனமங்கள நாமபிரேவதே, புவனமங்கள நாமபிரேவதே, யுவதிபிः பௌதா கிருதரக்ஷணः, யுவதிபிः பௌதா கிருதரக்ஷணः, யுவதிபிः பௌதா கிருதரக்ஷணः, त्वमयिवातनिकेतननाथ मां, त्वमयिवातनिकेतननाथ मां, त्वमयिवातनिकेतननाथ माम् अगदयन् कुरुतावकसेवकम्, अगदयन् कुरुतावकसेवकम्, अगदयन् कुरुतावकसेवकम्. श्रीहरे नमः. ओमिति श्रीमन्नारायणीये पूतना मोक्षवर्णनं नाम 40 दशकं समाप्तं. श्री ஹரையே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன். அத ஸ்ரீமன் நாராயணியே 40 தசகம். ததனு நந்தமமந்த சுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கதம் சமவலோக்ய ஜகாத பவத்பிதா விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ. ஐசகே தவ பாலக ஜன்ம மாம் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம்ரஜநாயகே சமதிரோப்ய சம்சதமாதராத். இஹ ச சந்தி அநிமித்த சதானி தே கடகசீம்னி ததோ லகுகம்யதாம் இதி ச தத்வசசா व्रजनायको பவதபாயபியாத்ருதம் ஆயயௌ. அவசரே கலு தத்ர ச காச்சன பிரஜபதே மதுராக்கிருதிரங்கனா தரல ஷட்பத லாலித குந்தலா கபடபோதக தே நிகடம் கதா சபதி சாஹிருத பாலக சேதனா நிஷிச்சரான்வயஜா கில பூதனா व्रजवधूष्विह केयमिति क्षणम् विमृशतीषु भवन्तमुपाददे ललितभावविलासहृतात्मभिः युवतिभिः प्रतिरोद्धुमपारिता स्तनमसौ भवनान्तनिषेदुषी
प्रददुषी भवते कपटात्मने समधिरुह्य तदङ्कमशङ्कितः त्वमथ बालकलोपनरोषितः महदिवाम्रफलं कुचमण्डलं प्रतिचुचूषिथ दुर्विषदूषितम् असुभिरेव समं दयति त्वयि स्तनमसौ स्तनितोपमनिस्वना निरपतद्भवदायि निजं वपुः प्रतिगता प्रविसार्य भुजावुभौ भयदघोषण भीषण विग्रह श्रवण दर्शन मोहितवल्लवे प्रजपदे तदुरस्थलखेलनं ननु भवन्तमगृह्णत गोपिकाः भुवनमङ्गलनामभिरेव ते युवतिभिः बहुधा कृतरक्षणः त्वमैवातनिकेतननाथ माम् अगदयन् कुरु तावकसेवकम्. श्रीहरे नमः. इति श्रीमन्नारायणीये पूतना मोक्षवर्णनं नाम 40 दशकं समाप्तं. श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः. इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय.
ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.